இதாண்டா படம் அப்படின்ற சீரீஸ்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போற படம் ஹாரர். ஹாரர்னாலே முழுக்க முழுக்க சவுண்ட் எஃபெக்ட் வச்சுக்கினே பஜனை பாடுற நிறைய படங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனா இந்த படம் முழுக்க முழுக்க ஹாரர்ன்றத கதையில சொல்லியிருப்பாங்க. இந்த படத்தோட பேரு பேர்ல். இந்த பேர்ல்ன்ற கதாபாத்திரம் ஒரு பெண் கதாபாத்திரம். இந்த பெண் கதாபாத்திரத்துக்கு ஒரு கனவு இருக்கும். அதாவது நான் ஒரு சிறந்த நடன கலைஞர் ஆகணும், அதாவது சினிமா ஃபேம் ஆகணும் அப்படின்ற ஒரு கனவு இருக்கும். ஆனா இந்த கனவு அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும், அவங்க பெற்றோர்களுக்கும் இருக்காது. குறிப்பா அந்த பொண்ணோட அம்மாக்கும் அப்பாவுக்கும் இதுல கொஞ்சம் கூட உடன்பாடே கிடையாது. அப்ப இந்த அம்மாவையும் அப்பாவையும் மீறி அவங்க தன்னோட நடன கனவுகளை, ஒரு சினிமா கனவை எப்படி நிறைவேற்ற போறாங்கன்றதுதான் இந்த திரைப்படத்தோட மீதி இருக்க எல்லா கதைகளுமே. அதுக்காக இவங்க எடுக்கக்கூடிய சில முடிவுகள் இருக்கு இல்லையா, அந்த முடிவுகள் தான் இந்த படத்தோட பக்கா ஹாரர் குவாலிட்டி. நீங்க படம் பார்க்கும் போது அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத உங்களால கணிக்கவே முடியாது. முழுக்க முழுக்க இது ஒரு ஹாரர் திரைப்படம். அடல்ட் கண்டென்ட் 1-2 சீன் இருந்தாலும் நீங்க எல்லாருமே இந்த படத்தை பார்க்க முடியும். முக்கியமா இந்த படத்துல நடிச்சிருக்க அந்த லீட் ரோல இருக்க அந்த பெண் கதாபாத்திரம் அவ்வளோ தத்ரூபமா ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. படத்துல கேமரா, மியூசிக் அது இதுன்னு போட்டு சும்மா கிழிச்சிருப்பாங்க. ஒரு பக்கா குவாலிட்டி ஹாரர் படம் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இது நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு. இது தமிழ் டப்ல கிடையாது, இங்கிலீஷ்ல தான் இருக்கு. ஆனா நீங்க படம் பார்க்கும் போது பக்காவா புரியும். இதுல டைலாக்ஸ் கம்மி தான். இதுல மோஸ்ட்லி படம் ஃபுல் அண்ட் ஃபுல் சீன்லயே தான் மூவ் ஆகும். அதனால இந்த படத்தோட ஹாரர் குவாலிட்டியை நீங்க பக்காவா ஃபீல் பண்ண முடியும். மறுபடியும் சொல்றேன், ஹாரர் படத்துல இருக்கக்கூடிய ரெகுலர் ஒரு பழமைவாத படத்துல இருந்து இந்த படம் முக்கியமான ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அட்டெம்ப்ட். ஹாரர் பட லவரா நீங்க இருந்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்க இந்த படத்தை ஷேர் பண்ணலாம். இந்த படம் பேர் பேர்ல்.